ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸை வச்சு ஒரு ஈஸியான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். முட்டைக்கோஸை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் வீடியோவில் பார்த்துருப்போம். இருந்தாலும் இப்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸை மட்டும் ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். விட்டமின் சி நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையானது அது நிறையவே இருக்குது. இதை தவிர விட்டமின் கே நிறைய இருக்குங்க. விட்டமின் கே நம்ம மூளையோட செயல்பாட்டுக்கும் கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே தேவை. அதே மாதிரி வயதானதுக்கு அப்புறமேட்டு வர ஞாபக மறதி கோளாறு கூட இது வரவிடாம தடுக்கும். அதே மாதிரி பெண்களுடைய கவனத்துக்கு ஆயிலி ஸ்கின்னோ பருக்கள் வர ஸ்கின்னோ இருக்கவங்களுக்கு முட்டைக்கோஸ் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ தெரியுதா ஏன் ஏஷியன் கண்ட்ரீஸில் முட்டைக்கோஸ் நிறைய சாப்பிட்றாங்க, அதே நேரத்தில் அவங்களோட ஸ்கின் அவ்வளோ கிளியராக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம ரெசிபிக்கு போயிடலாம். தேவையான முட்டைக்கோஸ் அளவு இது தாங்க. இதை சின்ன சின்னதாக நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணுறதுனால நீள நீளமாக கட் பண்ணாமல் பொடியாக நறுக்க போகிறோம். பொடியாக நறுக்குனா இது 2 கப் அளவு வரும். அதே மாதிரி கேப்சிகம் கொஞ்சம் கொஞ்சமாக 3 கலர் கேப்சிகம்லேயும் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்குனா 1/2 கப் அளவு தாங்க வரும். ஒரு பெரிய வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு 2 இன்ச்சு இஞ்சி, இவ்வளவே தாங்க. ரொம்பவே சிம்பிள். நம்ம அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு, ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வாசம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் நல்லா பொன் நிறம் ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். அப்பதான் ரொம்ப ருசி கொடுக்கும். அப்புறம் நமக்கு தேவையான மசாலா பவுடர் ரொம்பவே சிம்பிள். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், துளி மஞ்சள். இப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணும்போது, அதாவது கேப்சிகம், முள்ளங்கி இதெல்லாம் சேர்த்துக்கும் போது அந்த காயிலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். நீங்கள் குழந்தைகளுக்கு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் கூட காரம் இதில் குறைச்சிக்கலாம். வெங்காயத்தோடு சேர்ந்து இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அப்போதான் பச்சை வாடை போகும். உப்பு சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ரைஸோட ஒத்து இருக்கும் ஒரே மாதிரி. இப்போ நல்லா மசாலாலாம் கிளறி விட்டுடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டு முட்டைக்கோஸு நல்லா சாஃப்டாக வாசம் வர அளவுக்கு குக் பண்ணுங்க. இந்த முட்டைக்கோஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, குக் பண்ண அதோடைய அரோமா, அதோடைய வாசனை அவ்வளோவே ரொம்ப நல்லா இருக்குங்க. முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கேப்சிகம் சேர்த்துடலாம். ஏன்னா கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ கேப்சிகமும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுலாங்க. ஒரு 1-2 நிமிஷம் சிம்மில் கேப்சிகமும் முட்டைக்கோஸும் சேர்ந்து வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு சாதம் ஆட் பண்ணிடலாம். சாதமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறையாக வடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது அப்போதான் வெஜிடபிள்ஸோட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சாதம் உடையாமல் உதிரியாக அப்படியே இருக்கும். இப்போது நல்ல தட்டில் ஆற வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த காயோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கிளறும் போது பெரிய கரண்டி இல்லாமல் ஸ்பூன், உங்கள்கிட்ட இருக்கிற மெலிசான ஸ்பூன் எடுத்து கிளறி விடுங்க. அப்போதான் சாதம் உடையாமல் உதிரியாக இருக்கும். அவ்வளவே தாங்க. எவ்வளோ சட்டுன்னு நம்மளோட கேபேஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ரைஸும் வெஜிடபிள்ஸும் செட் ஆகிறதுக்காக ஒரு 5-10 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுடுங்க. ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க, ஃப்ளேமை ஆஃப் பண்ணிகிட்டே வைக்கலாம். அப்போது இந்த வெஜிடபிள்ஸோட ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது ரொம்பவே ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி கேபேஜ் மட்டும் இல்லை, இது மூலமாக கேப்சிகமும் நம்ம சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.